மக்களே, இன்று மார்க்கெட் ஹாப்பி நியூ இயர் மூட்ல இருந்திருக்கு போல. இன்னிக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே ஏற்றம்தான். இன்றைய உயர்வில் முதலீட்டாளர்களின் செல்வம் சுமார் 5.8 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. பிஎஸ்சி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மூலதனம் முந்தைய அமர்வில் 444.43 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 450.32 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்செக்ஸ் 1436.30 புள்ளிகள் அல்லது 1.83% உயர்ந்து 79,943.71 ஆகவும், நிஃப்டி 445.75 புள்ளிகள் அல்லது 1.88% உயர்ந்து 24,188.65 ஆகவும் இருந்தது. வர்த்தகம் செய்யப்பட்ட 2911 பங்குகளில் 1824 பங்குகள் அதிகரித்தன, 997 பங்குகள் சரிந்தன, 90 பங்குகள் மாறாமல் இருந்தன. 66 பங்குகள் அதன் 52 வார உச்சத்தை எட்டின, 40 பங்குகள் அதன் 52 வார குறைந்த அளவை எட்டின, 149 பங்குகள் மேல் சுற்றிலும் 48 பங்குகள் கீழ் சுற்றிலும் இருந்தன. ஐச்சர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், மாருதி மற்றும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆகியவை நிஃப்டியில் அதிக லாபமடைந்தன. அதே நேரத்தில் சன் ஃபார்மா மற்றும் பிரிட்டானியா ஆகியவை இழப்புகளை சந்தித்தன. பல்வேறு காரணங்களுக்காக இன்று செய்திகளில் இருக்கும் பங்குகளை இப்போது பார்ப்போம். முன்னணி வாகன நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸ் மற்றும் M&M PLI உற்பத்தி இணைப்பு ஊக்கத் திட்டத்தின் கீழ் 246 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பெற்றுள்ளன. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பங்குகள் 10 விழுக்காடுக்கு மேல் உயர்ந்துள்ளன. காரணம் 2429 டீசல் ஆம்புலன்ஸ்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைத்தது. இந்தோ பாரம் எக்விப்மெண்ட் IPO 3 நாளில் 200 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் அளவுக்கு உயர்ந்தது. இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் மற்றும் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகரித்து பங்கு விநியோகத்திற்கு மிகுந்த வினையாற்றலையும் உண்டாக்குகிறது. ஜூபிலியன்ட் ஃபுட் பங்குகள் 3 ஆண்டு உச்சத்தை எட்டியுள்ளன. மார்ஜின் மீட்பு பற்றி புரோக்கரேஜுகள் எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் உள்ளன. டிசம்பர் விற்பனைகள் அதிகரிப்பதால் ஆட்டோ பங்குகளின் வருவாய் உயர்ந்துள்ளது. இதனால் நிப்டி ஆட்டோ 6 மாத உச்சத்தை எட்டியுள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 5 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளன. சிட்டி Q3க்கு நம்பிக்கை கொண்டு பாய் ரேட்டிங்கை நிலைநாட்டி பங்குகளுக்கான 17 விழுக்காடு வரை உயர்வை எதிர்பார்க்கின்றது. ஹூண்டாய் இந்தியா கிரெட்டா எலக்ட்ரிக் கார் அறிமுகம் செய்துள்ளது. இது 4 வகைகளில் வழங்கப்படும். இதனால் பங்குகள் 2 விழுக்காடு உயர்ந்துள்ளன. அசோக் லேலண்ட் பங்குகள் 5 விழுக்காடு உயர்ந்துள்ளன. டிசம்பர் ஆட்டோ விற்பனைகள் சந்தை மதிப்பீடுகளை தாண்டியுள்ளன. ஐசர் மோட்டார்ஸ் பங்குகள் 6 விழுக்காடுக்கும் மேலாக உயர்ந்துள்ளன. டிசம்பர் மாதத்தில் நிறுவனத்தின் மோட்டார் சைக்கிள் விற்பனைகள் 25 விழுக்காடு உயர்ந்துள்ளன. Q3 FY 2025 வணிகத்துக்கான நல்ல அப்டேட் காரணமாக சவுத் இந்தியன் வங்கி பங்குகள் 3 விழுக்காடு உயர்ந்துள்ளன. வலுவான டெபாசிட் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான தங்கக் கடன் புத்தகம் காரணமாக CSB வங்கி பங்குகள் 3 விழுக்காடு உயர்ந்துள்ளன. கோடக் மகிந்திரா வங்கி பங்குகள் பாய் என்ற ரேட்டிங்கை சிட்டி ரிசர்ச் மேம்படுத்திய பின் 16 விழுக்காடு வரை உயர்வை எதிர்பார்க்கின்றது. அன்யா பாலிடெக் அண்ட் உரங்களின் பங்குகள் NSE எமர்ஜில் IPO விலையில் 22 விழுக்காடு பிரீமியம் விலையில் பட்டியலிடப்பட்டன. சமீபத்திய அதிகரிப்புக்கு பிறகு CLSA விப்ரோ பங்குகளை ஹோல்ட் என்ற நிலைக்கு குறைத்துள்ளது மற்றும் இலக்கை 303 குறைத்துள்ளது. BSE மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் ஒவ்வொன்றும் 1 விழுக்காடு உயர்ந்தன. அனைத்து துறைகள் குறியீடுகளும் பச்சை நிறத்தில் முடிந்தன. இதில் ஆட்டோ குறியீடு 3.5 விழுக்காடு உயர்ந்தது. IT குறியீடு 2 விழுக்காடு உயர்ந்தது. மேலும் FMCG, மெட்டல், எண்ணெய் அண்ட் கேஸ், PSU, ரியல் எஸ்டேட் வங்கிகள் 1 விழுக்காடு உயர்ந்தன. டிசம்பர் 31, 2024 அன்று சன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதன் ஸ்டெப் டவுன் துணை நிறுவனமான சன் பார்மா ஜப்பான் டெக்னிக்கல் ஆபரேஷன்ஸ் பங்குகளை ஜப்பானின் சாசா இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ் க்கு 100 விழுக்காடு விற்றுள்ளது. இதனுடன் பங்கு 11.95 விழுக்காடு குறைந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த பங்கு 129.78 விழுக்காடு வருவாய் அளித்துள்ளது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பங்கு 6.95 விழுக்காடு குறைந்துள்ளது. செப்டம்பர் காலாண்டுக்கான அதன் வருமான அறிக்கையின் வெளியீட்டின்போது எதிர்பார்ப்புகளை தாண்டாததால் முதலீட்டாளர் நம்பிக்கையில் தொடர்ந்துள்ள சரிவு காரணமாக இருக்கலாம். புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃபரீஸ் 2025 பட்ஜெட் முன்னதாக சியமென்ஸ், ஹால், தேர்மாக்ஸ் மற்றும் L&T ஆகியவற்றை முதன்மை தேர்வுகளாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் 49 விழுக்காடு வரை வளர்ச்சி வாய்ப்பு இருக்கிறது. காபிடல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் IPO ஜனவரி 7 அன்று திறக்கப்படவுள்ளது மற்றும் விலை வரம்பு 99 முதல் 100 ரூபாய் வரை எடுக்கப்பட்டுள்ளது. ITC டெமர்ஜர் பிறகு ITC ஹோட்டல்ஸ் பங்குகள் 200 முதல் 300 ரூபாய் இடையே பட்டியலிடப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பதிவு தேதி ஜனவரி 6 மற்றும் பட்டியலிடல் பிப்ரவரி மாதம் மத்திய காலத்திற்கு முன்பாக எக்ஸ்பெக்ட் செய்யப்படுகிறது.
பங்குதாரர்கள் தங்களின் 10 ஐடிசி பங்குகளுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் பங்கு பெறுவார்கள். மேலும் புதிய அப்டேட்டுகளுடன் நாளை சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.